மின்மினியில போஸ்ட் போடு, மேட்ச்ல விசில் போடு. இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க மின்மினி ஆப். விழுப்புரம் அருகே மேல்பாதி கிராமத்தில் பிரசித்தி பெற்ற திரௌபதி அம்மன் கோவிலுக்கு வைக்கப்பட்ட சீல் அகற்றப்பட்டிருக்கிறது. நீதிமன்ற உத்தரவின்படி அதிகாரிகள் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறார்கள். இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் கோபிநாத் சொல்ல கேட்கலாம். வணக்கம் கோபிநாத், இந்த விவகாரத்தின் பின்னணி என்ன? தற்போது பொதுமக்கள் கோவிலில் வழிபடுவதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கா? என்ன நிலவரம் கோபிநாத்? உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி 9 மாதங்களுக்கு பிறகு விழுப்புரம் அருகே இருக்கக்கூடிய மேல்பாதி கிராமத்துல பிரசித்தி பெற்ற திரௌபதி அம்மன் ஆலயத்துல சீல் திறக்கப்பட்டு தற்போது சுத்தம் செய்யும் பணி நடந்துட்டு இருக்கு. இந்த காட்சியை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். விழுப்புரம் அருகே இருக்கக்கூடிய மேல்பாதி கிராமத்துல மிகவும் பிரசித்தி பெற்ற தர்மராஜா திரௌபதி அம்மன் கோயில் இருக்கு. இந்த கோயில்ல கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி நடந்த தீமிதி திருவிழா என்பது இரு தரப்பினரிடையே வழிபாடு செய்வதில் ஒரு பிரச்சனை ஏற்பட்டுச்சுங்க. இந்த பிரச்சனை காரணமாக ஒரு தரப்பினர் மற்றொரு தரப்பினரை கோயிலுக்குள் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு கருத்தை வலியுறுத்துறாங்க. அதுல ஒரு பிரச்சனையாவது இது தொடர்பாக இரு தரப்பிலும் மோதல் ஏற்படும் சூழ்நிலை ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து விழுப்புரம் கோட்டாட்சியர் தலைமையில 5 முறை, அதே போல மாவட்ட ஆட்சியர் தலைமையில 3 முறை, மொத்தம் 8 முறை பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டும் சுமூக தீர்வு எட்டப்படல. இதனால தொடர்ந்து பதற்றமான சூழ்நிலை ஏற்படுது. சட்டம் ஒழுங்கு காரணம் காட்டி இந்த பிரச்சனை ஏற்படாமல் இருக்க மாவட்ட நிர்வாகம் கடந்த ஆண்டு ஜூன் 7ஆம் தேதி இந்த கோயிலுக்கு பூட்டி சீல் வைக்கிறாங்க. இதனைத் தொடர்ந்து இந்த கோயிலை திறந்து வழிபாடு நடத்த அனுமதிக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்படுது. இந்த வழக்கை கடந்த 18ஆம் தேதி நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் விசாரிக்கிறாரு. அவர் என்ன உத்தரவு போடுறாருன்னா, இந்த கோயில்ல ஒரு கால பூஜை மட்டும் நடத்த வேண்டும், பொதுமக்கள் யாரும் சாமி தரிசனம் செய்யவோ கோயிலுக்குள்ள போகவோ அனுமதி இல்லை அப்படின்னு உத்தரவு போடுறாரு. இதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் பழனி தலைமையில இரு தரப்பையும் அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி இன்று சற்று முன்னர் இந்த கோயில் தற்போது சீல் திறக்கப்பட்டது. அந்த காட்சி தான் பார்த்துட்டு இருக்கோம். காரணம் பார்த்தீங்கன்னா, சீல் திறக்கும் போது கட்டிங் மிஷின் வச்சு கட் பண்றாங்க. கோயிலோட நுழைவாயில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அளவிலான சங்கிலி போட்டு கட்டியிருந்தாங்க. அதை கட் பண்ணி தற்போது கோட்டாட்சியர் காஜா ஷாகுல் அபீத் அப்படி தலைமையில தற்போது வருவாய்த்துறை மற்றும் அறநிலையத்துறை அதிகாரிகள் இந்த சீலை தொடர்ந்து தற்போது சுத்தம் செய்யற பணி நடந்துட்டு இருக்குங்க. தொடர்ந்து கோயிலுக்குள்ள யாரும் அனுமதி இல்லை, ஊரை சுற்றி முழுவதுமாக காவல்துறை பாதுகாப்பு என காவல்துறை கட்டுப்பாட்டில் தற்போது இந்த மேல்பாதி கிராமம் கொண்டுபட்டிருக்க தகவல் பார்த்துட்டு இருக்கோம். தினமும் ஒரு கால பூஜை காலை 6 மணி முதல் 7 மணி வரை நடக்கும். பொதுமக்கள் யாரும் அனுமதி இல்லை. இதுதான் தற்போதைய தகவலை பார்த்துட்டு இருக்கோம். விவரங்களுக்கு நன்றி கோபிநாத். மின்மினியில போஸ்ட் போடு, மேட்ச்ல விசில் போடு. இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க மின்மினி ஆப்.